Very good afternoon. I'm a corporate psychologist. நீங்கள் இது வரைக்கும் வந்து டாக்டர்ஸ்னால் வந்து ஹெல்த்துக்கு தான் பார்த்துருப்பீங்க. டெவலப்மெண்ட்டுக்கு யாராவது டாக்டர்ஸாக பார்த்துருக்கீங்களா உங்கள் லைஃப்பில்? நீங்கள் ஹெல்த் ப்ராப்ளத்துக்கு பார்ப்பீங்க. உங்கள் லைஃப் டெவலப்மெண்ட்டுக்கு ஏதாவது இது வரைக்கும் பார்த்துருக்குமா? பார்த்தே இல்லை. ஸோ எங்களை மாதிரி ப்ரொஃபஷனல் டாக்டர்ஸ் வந்து வெரி ஃபியூ. நாங்கள் இருக்கிற ஆர்கனைசேஷன் வந்து வேர்ல்டு ஃபஸ்ட்டு கிளினிக் ஃபார் லைஃப், எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன், கோயம்புத்தூர், மும்பை அண்ட் சென்னை. ஸோ உங்களுடைய இன்ஸ்டியூஷனோட நாங்கள் டைப் இருக்கிறதுனால ஸ்பெஷல் ப்ரோக்ராமுக்கு மட்டும்தான் நாங்கள் வருவோம். சாதாரணமாக என்னுடைய கிளினிக்கல் கன்சல்டேஷன் சார்ஜஸ் வந்து ஒரு எல்கேஜி குழந்தை கொண்டு வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கன்சல்டேஷனுக்கு 5,000 சார்ஜ் பண்ணுவோம். 3 மந்த்துக்கு 3.5 lakhs ஃபார் டெவலப்மெண்ட். இல்லை சாதாரண பீப்புள்ஸ்க்கு வந்து அவங்க ஏழையாவது இருக்க ட்ரை பண்ணுவாங்களே தவிர ஹவு டு பிகேம் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் அப்படிங்கிறது தெரியாது. ஸோ அந்த வகையில் வந்து நீங்களாம் மேபி டிப்ளமா ஹோல்டராக இருக்கலாம் ஆர் சம்திங், பட் ஏதோ உங்கள் ஃபேமிலி டெவலப் பண்ண ஒரு இண்டஸ்ட்ரியல் செக்டருக்குள்ளே போந்திருக்கீங்க. இது ஒரு பெஸ்ட் ஆர்கனைசேஷன், கோ இண்டியா. நிறைய இண்டஸ்ட்ரியலுடைய டைப் இருக்குது. அதே மாதிரி இவங்களுடைய ட்ரைனிங் பார்ட்னர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெரி ஸ்பெஷலைஸ்டு. ஸோ அதனால் வந்து நாங்கள் எங்களுடைய அப்பாயின்மெண்ட்ஸை ஸ்கிப் பண்ணிட்டு வர்றோம்னா ஒன்லி ஃபார் த ஹெல்த் ஆஃப் யூ. ஏன்னா உங்கள் பேரண்ட்டிட்ட கூட நீங்கள் கேட்டிருக்கலாம். இது வரைக்கும் உங்கள் பேரண்ட்ஸ் யாராவது வாழ்க்கையுடைய டெவலப்மெண்ட்டுக்கு யாராவது டாக்டரை பார்த்துருக்காங்கன்னு பார்த்துருக்க மாட்டாங்க. டேக் த கன்சல்டேஷன் ஃபார் த ஹெல்த் இஷ்யூஸ், நாட் ஹெல்த் டெவலப்மெண்ட். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஹெல்த் இஷ்யூஸ் இஸ் டிஃபர் ஃப்ரம் த ஹெல்த் டெவலப்மெண்ட். சரியா? மோஸ்ட்லி ஹெல்த் அப்படிங்கிறது இதுதான். ஸோ அந்த வகையில் வந்து உங்களை மீட் பண்ணுறோம். இப்போ நம்ம பேசிக்கான ஒரு கொஸ்டின்ஸ் கேட்பேன். யூ ட்ரை டு ஆன்சர் இட். நம்ம பாடி வந்து எந்த ஆர்கன் ஆப்ரேட் பண்ணுது? ஸோ நம்ம லைஃப்பை எது ஆப்ரேட் பண்ணுது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ மஸ்ட் நோ தட். நீங்கள் வந்து நான் பேசிக்கான ஒரு குவாலிஃபிகேஷன் 10th வச்சுட்டா கூட 10th முடிச்சிருப்பீங்க இல்லையா? நீங்கள் அதிகமாக இன்ஜினியரிங் படித்தாலும் சரி, எது படித்தாலும் சரி, பேசிக்கான ஒரு விஷயம் உங்களுக்கு ஒரு விஷயம் பர்ஃபெக்டாக தெரியலனா, எப்போ தெரியல ஐ டோன்ட் நோன்னு சொல்கிறீங்களோ யூ கேன் ஏபிள் டு டெவலப். தெரியாத விஷயத்தை வந்து அஷ்யூம் பண்ணிக்கிறது, அது வந்து இட்ஸ் நாட் இ டெவலப்மெண்ட். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ வாட்ஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ஃபிசிக்கல் சிஸ்டம் அண்ட் லைஃப்? இதை தெரிஞ்சிட்டால் மட்டும்தான் நீங்கள் இண்டஸ்ட்ரியில் போய் சர்வேல் ஆக முடியும். இண்டஸ்ட்ரியலிஸ்ட் அப்படிங்கிறவங்க நாங்கள் சொல்லக்கூடிய தியரிட்டிக்கல் வெர்ஷனை ப்ராக்டிக்கலாக ஃபீல் பண்ணியிருப்பாங்க, ப்ராக்டிக்கலி. அதனால தான் அவங்க இண்டஸ்ட்ரியலிஸ்டாக இருக்காங்க. சொன்ன வேலையை மட்டும் செய்யக்கூடியவங்க அவங்க வந்து ஆர்டினரி பீப்புளாக தான் இருப்பாங்க. ஸோ நம்மளுடைய டிஃப்ரெண்ட் என்னென்னு தெரிஞ்சுக்கணும். உங்களுடைய பிரெயின் வந்து எல்லாத்துக்கும் இருக்குது. பிரெயின் எதை ஆப்ரேட் பண்ணணும்னா உங்களுடைய ஃபிசிக்கல் சிஸ்டத்தை மட்டும் தான் ஆப்ரேட் பண்ணும். உங்கள் லைஃப்னு இருக்குல்லவா, வாட் இஸ் த மீன் ஆஃப் லைஃப்னா யுவர் பர்த் டு டெத், த கேப் இருக்குல்ல, அதுக்கு பேர் தான் லைஃப். இந்த லைஃப்பில் நீ லேபராக இருக்கலாம், யுவர் ஆப்ஷன். யூ பிகம் ஏ லேபர் ஆர் யூ பிகம் ஏ லீடர், யூ பிகம் ஏ ஆர்டினரி கூலி ஆர் யூ பிகம் ஏ சேர்மேன். ஓகே, அப்போ இதை எது ஆப்ரேட் பண்ணுது அப்படிங்கிறது தான் எங்களுடைய ரிசர்ச். நாங்கள் தொடர்ந்து பல ஆண்டுகளை ஆய்வு பண்ண பின்னாடி தான் கண்டுபிடிச்சோம். உங்களுடைய லைஃப்பை ஆப்ரேட் பண்ணுறது பிரெயின் கிடையாது, அதுக்கு பேர் மைண்டு. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? என்னது? மைண்டு. இப்போ நீங்கள் திங்க் பண்ணுறீங்கல்ல, அது பிரெயினா மைண்டா? எது? மைண்டு. நீங்கள் ஜாலியாக இருக்குன்னு நினைக்கிறீங்க, அது உங்கள் மைண்டு. சரியா? இதே நேரத்தில் உங்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ணக்கூடிய சினி ஆக்டர் வந்து நெவர் ஜாலி, ஹி ஆல்வேஸ் ஒர்க்கிங், ஒர்க் அவுட். சரியா? யாராவது சினி ஃபீல்டு இருக்கீங்களா? எனிபடி? யாராவது மீடியா ஃபீல்டு இருக்கீங்களா? யாருக்காவது மியூசிக் தெரியுமா? மியூசிக் தெரியுமா? தெரிஞ்சால் இது ஒன்றும் செக் பண்ணுறதுக்கில்ல, உங்களுடைய ஸ்கில்லை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். மியூசிக் தெரியுமா? ஏதாவது ஆர்கனை வந்து ப்ளே பண்ண தெரியுமா? தெரியுது. ஆனால் மியூசிக்கை லிசன் பண்ணுறீங்களா? கேட்க தெரியுது. படத்தை பார்க்குறீங்களா? ஓகே. ஸோ அப்போ என்னென்னா, நீங்கள் கன்சியூமரா கிரியேட்டரா? கன்சியூமர். எந்த நூற்றாண்டில்? 2024 யூ ஆர் பீயிங் ஜஸ்ட் கன்சியூமர்.
ஆஃப்டர் 20 இயர்ஸ் ஆட் பண்ணிங்க 2044 you become a what? Maybe if you not changed your pattern of mind, you became a same continuation. Can you understand? So இன்னிலிருந்து அதுக்கு உண்டான மாற்ற ட்ரை பண்ணலாமா? This program is called MSK program. Write down MSK program. இன்னிலிருந்து எப்படி நீங்கள் மாற்ற போகிறீங்கன்னு தான் முடிவு பண்ணிக்கணும். ஒன்று ரிச், இன்னொன்று புவர். சரியா? இன்னொன்று ப்ராப்பர்ட்டி, இன்னொன்று பாவர்ட்டி, இன்னொன்று லீடர், இன்னொன்று லேபர். இதெல்லாமே வந்து உங்களுடைய இண்டிவிஜுவல் மைண்டில் வந்து என்ன கைண்ட் ஆஃப் நாலேஜ், வாட் கைண்ட் ஆஃப் நாலேஜ் யூ ஹேவ். பொதுவாக வந்து நீங்கள் மேக்ஸிமம் மேபி தமிழ்நாடு ஆர் கேரளா ஆர் கர்நாடகா வாட் எவர் இன் பேபி அப் டு 10th ஸ்டாண்டர்ட் லெவல் வரைக்கும் எல்லா ஸ்கூல்லையும் சொல்கிறது என்னென்னா என்ன சொல்லிக் கொடுப்பாங்க? ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் 10th யுவர் லைஃப் வில் பி ஏ ஹாப்பி. இஸ் இட் ஜாலி? இஸ் இட் ட்ரூ? நோ, இல்லையா? அப்படி தானே? நீங்கள் ஹேர் கட் பண்ணுறதுக்கு எவ்வளோ வருது? ஸ்டைலிஷா அவ்வளோதானா? என்னப்பா சென்னையிலலாம் 2000 3000 வருது ஹேர் கட் பண்ணுறதுக்கு. அதுக்கு யூ வாண்ட் டு கெட் த அப்பாயின்மெண்ட். இன்னும் ஆர்டினரியாக ஹேர் கட் பண்ணோம்னா 100 rupees. ஸ்டைலிஷாக பண்ணோம்னா சரி, ஓகே. என்ன சொல்கிறாரு? 2000 கட்டினாரா? 2000 ஒரு 2000 ஓகே, வெரி நைஸ். ஸோ இன்னையிலிருந்து வாட் கைண்ட் ஆஃப் நாலேஜ் யூ ஹேவ், யூ ஹேவ் டு சேஞ்ச் இட். என்ன நாலேஜ் இருக்குதோ அதை மாற்ற போகிறீங்க, இல்லையா? நீங்கள் வந்து இந்த இண்டஸ்ட்ரியலுக்குள்ளே உள்ள நுழைஞ்சிருக்கீங்க. இண்டஸ்ட்ரி எதுக்காக உங்களை வேலைக்கு எடுக்குது? வாட் பர்பஸ் த இண்டஸ்ட்ரி இன்டேக் யூ? உங்கள் நைபர்ஸ் வந்து என்ன கமெண்ட் பாஸ் பண்ணுவாங்கிறதுக்காக வெயிட் பண்ண வேண்டியதில்லை. உங்களுடைய நாலேஜ் வந்து கரெக்டாக அல்லது நாட் கரெக்டாங்கிறத ரீகன்ஃபர்மேஷன் பண்ணிக்கிட்டு ஐ எம் ஆஸ்கிங் த கொஷின். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ ஒரு கொஷின் நீங்கள் என்ன பதில் சொல்லியிருக்கீங்கன்னா ஃபார் ஜாப். ஸோ எப்போவுமே நீங்கள் வேலைக்காக மட்டும் போகிறேன்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய ஃப்யூச்சர் ஜென்ரேஷன், உங்கள் சைல்டு வந்து ஒரு லேபராக இருக்கிறதுக்கு இப்போவே பிளான் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். தட் இஸ் கால்டு டிஎன்ஏ ப்ராசஸ். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? டிஎன்ஏங்கிறது வாட் இஸ் யுவர் மைண்ட் செட் நாலேஜ். இட் பிகேம் ஏ டிஎன்ஏ. ஸோ வந்து நீங்கள் இண்டஸ்ட்ரிக்கு போகிறது வந்து ஃபார் யுவர் டெவலப்மெண்ட். யூ ஆர் ஏர்னிங் மணி, இஸ் இட் நாட்? கரெக்டா? யூ ஆர் ஏர்னிங் மணி, இல்லையா? அந்த இண்டஸ்ட்ரீஸ் வந்து எனக்கு இப்போ வந்து இப்போ என்ன ஏஐ வந்துருச்சு, இல்லையா? ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சி வந்துருச்சு. ஸோ இன்னும் வந்து நிறைய மாடிஃபை. நீங்கள் வந்து இன்னொரு 20 இயர்ஸ்க்குள்ள வந்து உங்களை அதுக்கு தகுந்த மாதிரி வந்து அடாப்ட் பண்ணிங்கன்னா யூ நெவர் ஸ்டாண்ட் இன் யுவர் ஃபீல்டு. உங்கள் ப்ரோக்ராம் பேர் என்ன? உங்கள் கோர்ஸ் பேர்? வாட் இஸ் த எக்ஸ்பிளனேஷன்? கம்ப்யூட்டர் நியூமரிக்கல் கண்ட்ரோல். இதுக்கு முன்னாடி இருந்தது என்ன இருந்தது? இதுக்கு முன்னாடி சிஎன்சிக்கு முன்னாடி என்ன இருந்தது? பிஃபோர் சிஎன்சி வாட் கைண்ட் ஆஃப் டெக்னாலஜி? மேனுவல். ஸோ அங்கே வந்து எதுவுமே நீங்கள் தான் செய்யணும். இப்போ உங்களுக்கு பதில் அது என்ன செய்யுது? மெஷின் நியூமெரிக்கலி கண்ட்ரோல்டு. அண்டர்ஸ்டாண்ட்? நியூமெரிக்கலி 3.4 mmனா அக்யூரேட்லி 3.4 mm எடுத்துரும். ஓகே. ஸோ உங்கள் டிஎன்ஏ வந்து இன்னிலேருந்து மாற்ற போகிறீங்க. ஸோ நீங்கள் வந்து லேபர் அப்படிங்கிற விஷயத்தில் இருந்தீங்கன்னா யுவர் நெக்ஸ்ட் டிஎன்ஏ ஆல்சோ வாட்? லேபர். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் ஒர்க் அல்லது ஜாப் you have to find it is an opportunity. What is this? Opportunity. Opportunity ன்னு பார்த்தீங்கன்னா you can able to success. So அந்த opportunity never freely given. உனக்கு ஃப்ரீயாக கொடுக்கவே மாட்டாங்க. Can you understand? I am little bit mingle with English because most of the people not well aware about the Tamil language. So you have to reset your mind. Job is not for you only, it is for your generation. Can you understand? சரி, எம்எஸ்கே ப்ரோக்ராம். சரிங்களா? எங்களுடைய ஆர்கனைசேஷன் எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன்.
எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன். எம்எஸ்கே லைஃப் கிளினிக், வேர்ல்டு ஃபர்ஸ்ட் கிளினிக் ஃபார் லைஃப் எங்களோட ஆர்கனைசேஷன் எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன். ஸோ அவர் ஆர்கனைசேஷன் கோயம்புத்தூர், சென்னை, Mumbai. Also, most of the people from Kerala, they are all my clients. Okay, not only Kerala, all Gulf countries. So, our communication number, contact number 9360053930 9360053930. I'm a corporate psychologist, MSK, CEO of the organization. Okay, corporate psychologist. Madam வந்து MSK பிரியா, corporate psychologist. அவங்களுடைய காண்டாக்ட் நம்பர் 9360253930. அஃபிஷியல் யூடியூப் சேனல் MSK லைஃப் டிவி. அஃபிஷியல் யூடியூப் சேனல் MSK லைஃப் டிவி. கூகுளில் போய் MSK லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் போட்டிங்கன்னா எங்களுக்கு எல்லா டீட்டெயில் வந்துடும். ஓகே, குட். ஸோ இப்போ ஒரு அனாலிசிஸ், நீங்கள் வந்து இன்னையிலிருந்து உங்கள் ஃபேமிலிக்காக யூ ஆர் கோயிங் டு ஒர்க், ஆர் யுவர் ஃபேமிலி ஆர் இன் யுவர் ஃபியூச்சர் ஃபேமிலி. வாட் ஃபியூச்சர் ஃபேமிலி, ஃபியூச்சர் டிஎன்ஏ அண்ட் ஆல்சோ யுவர் பேரண்ட். அதுக்காக தான் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க, கரெக்டாக? பட் இண்டஸ்ட்ரியல் என்வாயர்மெண்ட் எப்படி இருக்குன்னா, நெவர் பிட்டி ஆன் யூ. உன் மேலே அவங்க வந்து பரிதாபப்படவே மாட்டாங்க. அவங்களுக்கு தேவை என்னென்னா, தன்னுடைய ஜாபை என்ன செய்யணும், கம்ப்ளீட் பண்ணக்கூடியவங்க. எப்படி கரெக்ட்னா, சிசி, கரெக்ட் கம்ப்ளீஷன். கரெக்ட் கம்ப்ளீஷன் மட்டும்தான் அவங்க எதிர்பார்ப்பாங்க. இப்போ உங்களுடைய லைஃப்பில் வந்து நான் ஒரு கொஷின்ஸ் கேட்குறேன். உங்களுடைய எதெல்லாம் லைஃப்பில் இது வரைக்கும் நீங்கள் வந்து நாட் கான்சன்ட்ரேட் ஆன் வெரி வெல் ஆர் வித்தவுட் கைடன்ஸ், வாட் ஆர் த திங்ஸ் லாஸ்ட் இன் யுவர் லைஃப்? ஒரு லிஸ்ட் போட்டுக்குவாங்களா, என்னோடய லைஃப்பில் நான் நிறைய விஷயத்தை லாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி, கைடன்ஸ் இல்லாமல், அதை பற்றி நாட் நோயிங் அக்யூரேட்லி எதெல்லாம் மிஸ் பண்ணிட்டேங்கிறது ஒரு 10 லிஸ்ட் போட்டு பார்க்கலாம். வாட் இஸ் யுவர் லைஃப் லாஸ்? ஒரு 10 விஷயம் நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன் வித்தவுட் கைடன்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்கா? ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். ஏன்னா இஃப் யுவர் மைண்ட் இஸ் நாட் கலெக்டிங் த டேட்டா, யுவர் சிஸ்டம் இஸ் ஆல்ரெடி லோடட் அல்லது ஹேங் ஓவர். உங்கள் லைஃப்பில் வந்து எதெல்லாம் கைடன்ஸ் இல்லாதனால மிஸ் பண்ணிட்டீங்க. இட் மே பி எஜுகேஷனல், growth, high score, even sometime வந்து because of your anger you lost your friends, or sometime you may lose your love also. Anybody lost in your love? Because that silence shows you are more affected by love இல்லையா? ஒரு 10 பாயிண்ட் போட்டுக்கோங்களேன், எது இதெல்லாம் லாஸ் பண்ணிட்டீங்க. பார்ட்டிசிபேட்டிவாக இருந்தீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் அடுத்த லைஃப் பேட்டர்னில் வந்து க்ரோத் இருக்க முடியும். நீங்கள் கிளாஸ் ரூம் செட்டப்பில் இருந்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி வந்து உங்களுக்கு அந்த வேலை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக செய்ய முடியுதுன்னா வேலையை வாங்கிக்கும், வளர்ச்சி இருக்காது, டெவலப்மெண்ட் இருக்காது. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? சரி, யாருக்கு போர்டில் நல்லா எழுத தெரியும்? எனி ஒன் கம். உங்களால் வந்து இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்த பின்னாடி ஏன் வர முடியலைங்கிறதுக்கு ஒரு 5 காரணம் எழுதுக்கு பார்க்கலாம். இட் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. இது இண்டஸ்ட்ரியில் இப்படி தான். இங்கே வாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு நாள் நீங்கள் வந்தீங்கன்னா யூ ஆர் செலக்டட் ஆர் யூ மே பி வில்லிங்னஸ் டு க்ரோ. எவ்வளோ தூரம் வந்து அமைதியாக இருக்கீங்களோ இண்டஸ்ட்ரி வந்து எடுத்துக்காது. இண்டஸ்ட்ரிக்கு மீனிங் தெரியுமா? வாட் இஸ் த மீன் ஆஃப் இண்டஸ்ட்ரி? இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிற வேர்டுக்கு மீனிங் தெரியுமா? எனிபடி நோ? என்னது? யூ கேன் ஆல்சோ கிவ் இன் த ஆன்சர் மலையாளம் ஆர் இன் தமிழ். வாட் இஸ் த மீன் ஆஃப் industry? You may understand that is a factory, yes, but not real meaning. Real meaning is always very active. It is called industrious. Always very active. You cannot able to listen, you cannot able to understand, you cannot able to comprehension. That's your problem. Okay, சரி. இப்போ எழுதுனீங்களா ஏன் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறப்போ வர முடியலன்னு சொல்லிட்டு? இதுதான் உங்களுடைய பாசிட்டிவ் பாயிண்ட்டா நெகட்டிவ் பாயிண்ட்டா?
நெகட்டிவ். இந்த மாதிரி லைஃப்பில் எத்தனை மிஸ் பண்ணியிருக்கீங்க? உங்களால் வந்து ஃபஸ்ட்டு ஃபார்வேர்டாக உங்களால் வர முடியல அப்படிங்கிறதுக்கு யூ மே பி லாட் ஆஃப் ரீசன். உங்களுடைய பர்சனல் ஸ்கில் மட்டும்தான் நீங்கள் கேஷ் பண்ண போகிறீங்க. நல்லா தெரிஞ்சுக்க தம்பி, உன்னுடைய திறமையை தான் என்னவா பண்ண போகிற? பணமாக மாற்ற போகிற. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? பணம் நான் யாருமே உனக்கு கொடுக்கறதில்லை. மணி இஸ் நாட் கிவன் பை சம்ஒன். யூ ஆர் என்கேஜிங் யுவர் ஆக்டிவிட்டி. புரியுதா? உன்னுடைய திறமையை தான் என்னவா பார்த்துற? கேஷாக மாற்றுற. இப்போ உனக்கு வந்து இந்த சொன்ன விஷயத்தில் எதுலாம் ஏன் உன்னால் முன்னாடி வர முடியல? இது எப்பப்போலாம் எப்போ வந்து இருக்குது? ஏன் வந்து ஒரு டாக்டர் தேவைங்கிறதுக்கு உதாரணம் சொல்கிறேன். உங்களுக்கு ஒரு இடத்துல நீங்கள் கூட்டத்தில் உட்காந்து பேசிகிட்டே இருக்கீங்க, ஜாலியாக இருக்கீங்க, ஆனால் தனிப்பட்ட முறையில் வர முடியுதா? ஸோ இதுதான் உங்களுடைய வீக்னஸாக இருக்கலாம். சம்டைம் வந்து நான் இதை வெளியில் சொல்ல மாட்டேன்னு சொல்லி நீங்களே அதை ஸ்ட்ரென்த்தாகவும் நினச்சிருக்கலாம். இந்த டைம் கேப் இண்டஸ்ட்ரி வந்து இதுதான் விரும்புது. நீங்கள் படிக்கிற கோர்ஸ் வந்து படித்த கோர்ஸ் வந்து கம்ப்யூட்டர் நியூமரிக்கல் கண்ட்ரோல். ஸோ உங்களை வந்து நீங்கள் கம்ப்யூட்டேஷனல் மாடியூல்குள்ளே இருக்கணும். உங்களை ஒருத்தர் புஷ் பண்ணிகிட்டே இருக்க முடியாது. அப்போ இண்டஸ்ட்ரி விரும்புகிறது ஃபஸ்ட்டு யார் வர்றாங்க அப்படிங்கிறது தான். அந்த ஃபஸ்ட்டு வர்றதுக்கு வந்து எதெல்லாம் உங்களுக்கு பிளாக்ஸாக இருக்குதோ அதுதான் உங்களை எழுத சொன்னேன். நீங்கள் அதை வந்து ஒருத்தர் ஒரு பாயிண்ட் சொல்லணும். ஓகே, ட்ராபேக்ஸாக இருந்ததுக்கு அல்லது நீங்கள் கூப்பிட்டா வர முடியாததுக்கு என்னென்ன ஹெசிடேஷன் இருந்து ஒரு பாயிண்ட் சொல்லுங்கள். எஜுகேஷன். ஓகே, ஃபஸ்ட்டு எஜுகேஷன், தட் இஸ் அ பிளாக். வேறு அனதர் இருக்கா? நெக்ஸ்ட்டு, இண்டஸ்ட்ரி ஒன்லி எக்ஸ்பெக்ட் இம்மிடியட் ஆன்சர். மணி. செகண்ட் பாயிண்ட் மணி. சரி, நெக்ஸ்ட்டு. ஹலோ, அப்படி ஒன் பை ஒன். ஃபியர். ஃபியர், எஜுகேஷன், ஃபியர். ஓகே, அப்போ வந்து +1 போடுங்க. இங்கே +1. சேம் பாயிண்ட் சொன்னால் +1 போட்டுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு. அதே தானா? எது? எடுகேஷன். ஃபியர் +1 போடுங்க. +1. நெக்ஸ்ட்டு ஃபியர். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். அடுத்து எஜுகேஷன் +1 போட்டுங்க. நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் பாயிண்ட் லேக் ஆஃப் கான்ஃபிடென்ஸ். சரி, அடுத்தது சைனஸ். நெக்ஸ்ட்டு வாட்? லேக் ஆஃப் கான்ஃபிடென்ஸ். +1 போட்டுங்க. நெக்ஸ்ட்டு ஷை +1 போட்டு. ஷையில் வந்து +1. நெக்ஸ்ட்டு ஃபியர். ஷையில் வந்து +1. அதுலேயே +1. ஷை SHY. இங்கே SHY. +1. நெக்ஸ்ட்டு ஃபியருக்கு +1. நெக்ஸ்ட்டு அடுத்து மணி. ஓகே, மணி +1. அடுத்து கான்ஃபிடென்ஸ் +1. நெக்ஸ்ட்டு ஃபியர். ஓகே, மணி. ஓகே, மணி +1. நெக்ஸ்ட்டு இங்கே சொல்லியாச்சா? எஜுகேஷன் +1. கான்ஃபிடென்ஸ் +1. ஓகே, நெக்ஸ்ட் கான்ஃபிடென்ஸ் +1 போட்டுங்க. கான்ஃபிடென்ஸ். ஓகே, இன்னொரு +1. எஜுகேஷன். ஓகே, நெக்ஸ்ட் கான்ஃபிடென்ஸ். ஓகே, டெசிஷன் மேக்கிங். நெக்ஸ்ட் வந்து டெசிஷன் மேக்கிங். எஜுகேஷன். ஃபியர். பேஷன். எதில் இருக்கீங்க? டெசிஷன் எடுக்க முடியல. டெசிஷன் மேக்கிங்கில் வந்து +1 போட்டுங்க. அடுத்து எஜுகேஷன் +1. No confidence +1. Okay, next. Decision making. Very good. Decision making +1 போட்டுங்க. Confidence +1.
எஜுகேஷன் +1. கான்ஃபிடென்ஸ் +1 போட்டுங்க. எஜுகேஷன் +1. கான்ஃபிடென்ஸ் +1 போட்டுங்க. கான்ஃபிடென்ஸ் +1. கான்ஃபிடென்ஸ் +1. கான்ஃபிடென்ஸ் +1, மணி 1. ஓகே, குட். நீங்கள் பாரு கண்ணா, இப்போ நான் அடுத்த ஒரு கொஷின் கேட்குறேன். இப்போ நீங்கள் நிறைய பேர்த்துக்கு வந்து டெசிஷன் மேக்கிங் இருந்தது இல்லையா? கான்ஃபிடென்ஸ். இந்த கான்ஃபிடென்ஸ் மட்டும் உங்களுக்கு இன்னாட வந்திருந்தால் எப்படி இருப்பீங்க? கான்ஃபிடென்ஸ் மட்டும் நல்லா வந்திருந்தா என்ன ஆயிப்பீங்க? நல்லா வந்திருக்கலாம் இல்லையா? அப்போ கான்ஃபிடென்ஸ் எது குறைச்சது? விச் ஃபேக்டர் தட் டிஸ்டர்ப் யுவர் கான்ஃபிடென்ஸ்? ஓகே, இப்போ வந்து தம்பி நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும். நீ லைஃப்பில் வந்து ஒவ்வொரு 3 மந்த்துக்கு வந்து ஒரு ப்ரொஃபஷனல் கன்சல்டிங் இருந்ததுன்னா நிச்சயமாக நீ பெரிய ஆள் ஆகிடுவார். கேன் அண்டர்ஸ்டாண்ட்? யூ பிகேம் பிக் மேன் இன் கேரளா ஆர் தமிழ்நாடு ஆர் சம்டைம் கல்ஃப். ஓகே, த பீப்புள் ஆர் கல்ஃபில் வந்து இப்போ நிறைய வேலை வாய்ப்பு இருக்குது. அண்டர்ஸ்டாண்ட் இல்லையா? ஸோ உங்களுக்கு என்ன வேணாலும் எங்களுடைய ஆர்கனைசேஷனுடைய நம்பர் கொடுத்துருக்கேன், நீங்கள் யூஸ் பண்ணி உங்களை நீ டெவலப் பண்ணிக்கலாம். சரியா? கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே, குட். இப்போ வந்து இந்த கான்ஃபிடென்ஸ்னு ஒன்று சொன்னீங்க, அது உண்மையிலேயே நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. எத்தனை பேர்? 14 பேர். இந்த கான்ஃபிடென்ஸில் வந்து என்னென்ன இருக்குது, எதெல்லாம் மிஸ் ஆகிடுச்சுங்கிறத ஒருத்தரால் சொல்கிறீங்க. ஓகே, இந்த கான்ஃபிடென்ஸ் சொன்னவங்க மட்டும் எந்திரிங்க. நீங்கள் வந்து உங்கள் கான்ஃபிடென்ஸ் டெவலப் பண்ணுறது தான் இந்த ட்ரீட்மெண்ட்டே. ஒன்றும் நீங்கள் வந்து பேக்கில் போய் நிற்காதீங்க. கம் ஃபார்வேர்ட், கொஞ்சம் அப்படி பின்னாடி போங்க. அப்படியே ஒன் பை நான் ஃபேஸ் டு ஃபேஸ். அப்படியே உள்ள இன்னும் கொஞ்சம் நீங்கள் அப்படியே பின்னாடி இந்த நிலையிலும் கூட நிற்கலாம். உங்களுக்கு மறுபடியும் கூப்பிடுவேன். நீங்கள் இவ்வளோ தூரம் வந்து கான்ஃபிடென்ஸ் இல்லைங்கிறத உண்மையிலேயே கான்ஃபிடென்ஸாக சொல்லியிருக்கீங்க. ஸோ ஒரு கிளாப் இட். நல்ல கிளாப் பண்ணு. நீங்கள் அப்படி நினைக்கிறது கொஞ்சம் பின்னாடி அந்த. ஸோ இந்த கான்ஃபிடென்ஸ் அப்படிங்கிறது வந்து எங்கெல்லாம் மிஸ் ஆகுது அப்படின்னு சொன்னால், மேபி அட் யுவர் லைஃப் யுவர் பேரண்ட்ஸ் மேபி ஃப்ரீக்வெண்ட்லி ஸ்கோல்டிங். உங்கள் பேரண்ட்ஸ் வந்து அடிக்கடி உங்களை திட்டியிருக்கலாம். உண்டா? உன் ஃப்ரெண்ட்ஸ் வந்து உன்னை என்ன சொல்கிறது, கேவலப்படுத்துறதுக்கு சொல்லுவீங்க. உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் உங்களை வந்து டீக்ரேட் பண்ணியிருக்கலாம். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ரிலேட்டிவ்ஸ். அதுக்கடுத்து உங்களுக்கு எல்லாத்துலேயுமே வந்து அதிக நேரம் உட்கார்ந்துருக்குது பிடிக்காது, ஆக்டிவாக இருக்குன்னு நினைப்பீங்க. கரெக்டாக? புரியுதா? ஒரு இடத்துல உட்காரதை விட ஃப்ரீயாக இருக்குன்னு நினைப்பீங்க இல்லையா? இருக்குதா? அப்படி இருக்கா? சரி. இதே ஆப்போசிட்டாக ஒரு சிலருக்கு இருக்கும், வெளியில் போகிறதே பிடிக்காது, ஆல்வேஸ் சிட் ஆன் த சேம் பிளேஸ். அப்படி இருக்கும் இல்லையா? இப்போ நீங்கள் ஒருத்தர் வந்து உங்கள் கான்ஃபிடென்ஸ் வந்து எதனால் குறைஞ்சதுங்கிறத ஒரு 2 பாயிண்ட் சொன்னால் ஒரு பாயிண்ட் சொல்லுங்க. எதனால உங்கள் கான்ஃபிடென்ஸ் குறைஞ்சது நீங்கள் சொல்லுங்கள். உங்கள் பேர்? பேர் என்ன? ரீசன்? மிஸ்டேக்ஸ். ஃபஸ்ட்டு வந்து மிஸ்டேக்ஸ். ஓகே, வெரி குட். இன் லாங்குவேஜ் ஆர் சப்ஜெக்ட் எதில் மிஸ்டேக் ஆகிருக்குது? நாலேஜ் மிஸ்டேக்னு போட்டு கே வந்து கே நாலேஜ் ப்ராக்கெட்டில் கேன்னு போட்டுங்க. நெக்ஸ்ட்டு பாடி. யுவர் ஜிம்னாஸ்டிக் பாடி. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது? ஆக்சிடென்ட் ஆச்சு. இப்போ ஆக்சிடென்ட்டு ரொம்ப நாளைக்கு முன்னாடி. சரி. அப்போ ஐசியூவில் கிடந்தேன். அப்போ பாடி எல்லாமே டவுன் ஆச்சு. அதனால ஓகே. பை ஆக்சிடென்ட் எதனால நடந்தது? பைக்கில் ரேஸ்மேன். ரைடு போனேன். ரைடு. டியர் ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் அவங்க சொல்கிறத லிசன் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா அவர் லைஃப்பில் வந்து டெத்துக்கு போயிட்டு வெளியில் வந்திருக்கீங்க. எஸ், கரெக்ட் இல்லையா? எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு? மாமாவும் நானும் ஸ்பீடாக போய்கிட்டு இருந்தோம் ஹைவே. திடீர்னு ஒரு டாக் ஃப்ரெண்டில் சாடிச்சு. நாய் வந்து கிராஸ் ஆகி அவர் மாமா ப்ளஸ் அவர் வந்து ஜிம்போடி தான். ஆனால் அப்போது ஃபுல்லாக போயிடுச்சு. ஓகே. கை எல்லாமே இருந்தது. ஸோ இண்டஸ்ட்ரியில் முக்கியமான விஷயம் என்னென்னா சேஃப்டி. ஐ எம் அ கன்சல்டன்ட் ஃபார் வேரியஸ் ஆர்கனைசேஷன் இன் இந்தியா. லாஸ்ட் இயர் மட்டும்
ஒரு டிபார்ட்மெண்ட்டில் 92 ஆக்சிடென்ட் நடந்திருக்குது பிகாஸ் ஆஃப் கேர்லெஸ்னஸ். ஓகே, ஸோ அதை மாற்றிக்கணும். ஓகே, ஆக்சிடென்ட். நெக்ஸ்ட்டு டெசிஷன் எடுக்க முடியல அதனால். ஸோ கன்ஃபியூஷன். அடுத்து வந்து கீழே கன்ஃபியூஷன்ஸ். நெக்ஸ்ட்டு செல்ஃப் ட்ரஸ்ட் இல்லை, செல்ஃப் ட்ரஸ்ட், சுயமாக நம்பலை. அடுத்து கன்ஃபியூஷன்ஸ். அடுத்து கன்ஃபியூஷனில் +1 போட்டுக்கோ. கன்ஃபியூஷனில் +1. எஜுகேஷன் இல்லாததுனால கான்ஃபிடென்ஸ் இல்லை. எஜுகேஷன் இல்லாததுனால கான்ஃபிடென்ஸ் இல்லை. அங்கே போட்டுக்கோ. நெக்ஸ்ட் கன்ஃபியூஷன்ஸ் +1 ஓட்டு. எஜுகேஷன் +1 போட்டுங்க. கன்ஃபியூஷன் +1 போட்டுங்க. ஓகே. மிஸ்டேக்ஸ் +1 போட்டுங்க. ஓகே. கன்ஃபியூஷன்ஸ். கம்யூனிகேஷன், வெரி குட். கம்யூனிகேஷன்ஸ். கன்ஃபியூஷன்ஸ். ஓகே. இப்போ நம்பர் போட்டுங்க. மிஸ்டேக்ஸில் வந்து 2, ஆக்சிடெண்ட்டு 1, 5, 6+, செல்ஃப் 1, எஜுகேஷனல். சரி, ஓகே. தீஸ் ஆர் ஆல் மேட்ரிக்ஸ். ஏன் வந்து டியர் ஃப்ரெண்ட்ஸ்னே நான் கூப்பிட்டுக்கிறேன் தம்பிகளா. ஏன் வந்து ஒரு ஹியூமன் பீயிங்ஸ்க்கு வந்து எங்களை மாதிரி ப்ரொஃபஷனல் தேவைன்னா, பாருங்கள், இவ்வளோ நல்ல பீப்புள்ஸ், யூஆர் ஆல் குட் பீப்புள்ஸ். பட் ஒரு சின்ன விஷயத்தினால என்ன ஆயிடுச்சு உங்கள் லைஃபே மிசரி ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு வந்து வி ஆர் ஆல்வேஸ் சப்போர்ட் வித் யூ. ஏன்னா ஒரு மனுஷனுக்கு வந்து இதை க்ரியேட் பண்ணிட்டாவே போதும், நீங்கள் நம்பர் 1 வந்துடுவீங்க. ஓகேவா? மறிக்கலாமா? ஓகே. உங்கள் குட் நேம், உங்கள் பேர். இப்போ வந்து ஒவ்வொருத்தருமே வந்து உங்கள் பேரை இன்ட்ரொடியூஸ் பண்ணி வைக்கிறீங்க. அந்த பேரை இன்ட்ரொடியூஸ் பண்ணுறது வந்து இந்த ப்ரோக்ராம் எம்எஸ்கே ப்ரோக்ராம் முன்னாடி உன்னோட பேருக்கு முன்னாடி ஒரு அதுக்கு பேர் என்ன சொல்லுவீங்க தமிழில்? அடைமொழியா? இன் மலையாளத்தில் வாட்டியூசி உங்கள் பேருக்கு முன்னாடி ஒரு பேர். இப்போ மம்முட்டிக்கு என்ன சொல்லுவாங்க? மம்முட்டி ஆக்டருக்கு அவர் வந்து சிம்பிளாக சொல்கிறது எப்படி சொல்லுவீங்க? சூப்பர் ஸ்டாரா? மெகா ஸ்டார். ஸோ அந்த மாதிரி வந்து உங்கள் பேருக்கு முன்னாடி நீங்கள் ஒரு பேர் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறீங்க. என்ன பேர் ஃபிக்ஸ் பண்ணலாம்? ஹலோ, சிரிக்கக்கூடாது. இன்னையிலேருந்து நீங்கள் மாற போகிறீங்க. ஏன்னா கான்ஃபிடென்ட் பீப்புளாக மாற போகிறீங்க. யூ ஹேவ் டு ஆட் திஸ். ஓகேவா? சொல்ல வைக்கலாம். நீங்கள் எல்லாமே இப்படி யோசிக்கிறீங்க. யோசிச்சு சொல்லிடுவோம் உங்கள் பேரை எழுத போகிறீங்க. ஓகேவா? அப்படின்னு நின்றுங்க. இல்லை லைனா. அடுத்து நெக்ஸ்ட் வந்து அடுத்த குரூப் யார்? எஜுகேஷன் வாங்க. எஜுகேஷன் பீப்புள். ஹலோ, நெக்ஸ்ட் வந்து எஜுகேஷன் மட்டும் சொன்னோங்க. வாங்க, எந்திரிங்க ப்ளீஸ். கம். இந்த எம்எஸ்கே ப்ரோக்ராம் முன்னாடி மறையவே கூடாது. டோன்ட் ஹைட் யுவர் செல்ஃப் ப்ளீஸ். ஓகே, சரி. இப்போ ஒரு பாயிண்ட் சொல்கிறீங்க. இந்த எஜுகேஷன், இந்த இடத்துல எஜுகேஷன் வந்து எதனால எப்படி உங்களுக்கு அஃபெக்ட் ஆச்சு? எந்த ஆள் ஃபஸ்ட்டு இப்படி பறையலாமா? இந்த பற ஏதானு ஏது பிரின்சிபல் எஜுகேஷன் ஏது குறைச்சு? மைண்ட் செட். எப்படி மைண்ட் செட்டு? யுவர் என்டர்டெயின்மெண்ட்டா? ஓகே. எஜுகேஷன் வந்து என்டர்டெயின்மெண்ட்னால ஃபெயிலியர் ஆகிடுச்சு இல்லையா? நீங்கள் சினிமாவில் நடிச்சிருக்கீங்களா? சரி, இல்லை. ட்ராமாவில் இல்லை. எப்படி என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தீங்க? ஜாலி. ஹலோ, ஜாலி. ஓகே. நெக்ஸ்ட்டு மிஸ். எப்படி அவசரம்டா നമ്മൾ വർക്ക് തിരഞ്ഞെടുത്ത് ബേസിക് വേണ്ടിയിട്ട്. ஒர்க்குனால எஜுகேஷன் மிஸ் ஆயிடுச்சு. செகண்ட் வந்து ஒர்க்கு. டைம் வேஸ்ட் ஆகிட்டு. எப்படி? ஸ்கூலுக்கு போவீங்க ஆனால் படிக்கல. நாட் ஸ்டடி. ஓகே. ஃபோக்கஸ். நோ ஃபோக்கஸ். எதில் ஃபோக்கஸ் பண்ணீங்க? லவ். நாட் ஃபோக்கஸ். ஓகே. நெக்ஸ்ட். நாட் ஃபோக்கஸ். என்டர்டைன்மெண்ட். நீங்கள் அவர் பக்கத்தில் நின்றுக்கோ. என்ன கேமிங்? பப்ஜி. அப்புறம் கேமிங் 2 போட்டுங்க. கேமிங் எதில்? இவங்க 3 பேர் ஒன்றாவா? இவங்க வேற இவங்க வேற. ஓகே, 3 போட்டுங்க. இங்கே இருக்குண்ணா
இப்போ ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். உங்களை வச்சு தான் நான் சொல்கிறேன். எஸ் சார், சைக்காலஜி டாக்டர் முறையில் இவருங்க ஒரு கான்ஃபிடென்ஸ் மிஸ் ஆகிருக்கு, இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது. எஜுகேஷன் மிஸ் ஆகிருக்கு, இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது. இது வந்து டிஎன்ஏ. இந்த டிஎன்ஏ மாத்திரக்கு தான் இந்த ப்ரோக்ராம்ஸ். நான் ஏன் உங்கள்கிட்ட வந்து நாங்கள் இவ்வளோ சார்ஜஸ் வாங்குகிறோம், இமீடியட்டாக இண்டஸ்ட்ரியல் கூப்பிட்டுன்னு வர்றோம்னா, நீங்களாம் ஜெயிச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்கள் ஃபேமிலிக்கு நான் நல்லது செஞ்ச மாதிரி இட்ஸ் கரெக்ட். புரியுதா? நீ நாளைக்கு எங்கே வந்தாலும் எம்எஸ்கே ப்ரோக்ராம், ஏன்னா எங்கள் ப்ரோக்ராம் வந்து வேர்ல்டு வைஸ் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ ஈஸிலி யூ கேன் பிக்கப். அதே மாதிரி இது வரைக்கும் இந்த மாதிரி ப்ரோக்ராம் அட்டன் பண்ணியிருக்கீங்களா? இருக்கவே இருக்காது. ஏன்னா அவங்க பவர் பாயிண்ட் போட்டு போயிடுவாங்க. இதுதான் வந்து நாங்கள் வந்து ஒரு ஹியூமனை ஸ்டடி பண்ணுறோம். ஓகே, ஸோ இனிமேல் வந்து நீங்கள் ஃபோக்கஸை அதிகப்படுத்தணும். அதே மாதிரி ஒர்க்கை வந்து நீங்கள் உங்களுக்கு பெனிஃபிட்டாக மாற்றணும். ஓகே, குட். நெக்ஸ்ட்டு அடுத்த கேட்டகரி யாருக்குன்னா மணி மேன் ப்ளீஸ் கம். அப்போ என்ன பண்ணிட்டு இருந்தீங்க டைம் இல்லாமல்? கேம் வீடியோ பண்ணி பணம் போச்சு. ஃபோன். ஓகே, அதுக்கடுத்து வந்து மணி ப்ராப்ளத்துக்கு காரணம் வந்து ஃபோன். கரெக்டா? ஃபோன். ஹலோ, கேமிங் என்ன கேம்? பணம் நிறைய லாஸ் பண்ணிட்டியோ? எவ்வளோ பணம் லாஸ் பண்ண? சொல்லு. இவர் நிறைய லாஸ் பண்ணியிருக்காரு. பாதி எனக்கு கொடுத்துடலாமல்லப்பா? கொடுத்தீங்கன்னா உன்ன மாதிரி நிறைய பேருக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன். எவ்வளோ லாஸ் ஆனா? சொல்கிறா எவ்வளோ? 5 lakhs 5 lakhs 5 lakhs. பாரு, உண்மையை சொன்னதுக்காக கிளாப் பண்ணுங்க. நீ எவ்வளோ? மணியில் வந்து ப்ளஸ் 1 lakhs போட்டுங்க. 1 lakhs எதுலைன்னா கேமிங்கில். ஓகே, அடுத்து அவ்வளோதானா? 3 வருதானா? பேசிக் நீட்ஸ். அது பிரச்சனை இல்லை. ட்ராவலிங் ஜாலி ட்ராவலிங். எந்த ஊர்? கொல்லம். இல்லை ட்ராவலிங் எங்கே போகும்? ஆல் இண்டியாவா? ஆக்சுவலி வாட் வாஸ் கொஸ்டின்? ட்ராவலிங் வேர் யூ வென்ட்? கோவா. பைக்கு? ட்ரெயின். யூ ஆர் அலோன்? ஃப்ரெண்ட்ஸ். எத்தனை? ஹவு மெனி பீப்புள்ஸ்? 3-4 members. எத்தனை லேக்ஸ்? எக்ஸ்பெண்டிச்சர்? நார்மல் எக்ஸ்பெண்டிச்சர். ஓகே, இவர் வந்து ட்ராவலிங். மணி வந்து லாஸ் ஆனது வந்து ட்ராவலிங். ஸோ கொஞ்சம் பண்ணி இன்னும் நல்லா யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் மணி. இப்போ இஃப் யூ ஆர் நாட் ப்ரிசர்வ்டு, இட்ஸ் கோ அவே. அதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஸோ ஆல் கம்பெனிஸ் ஆர் ஒன்லி கிரியேட்டிங் த கேம்ஸ் ஃபார் வாட்? மேக்கிங் மணி. ஓகே, அண்டர்ஸ்டாண்ட்? சரி, நெக்ஸ்ட் வந்து யார்? டெசிஷன். 4 peoples கம். டெசிஷன் மேக்கிங் ப்ளீஸ் கம். டோன்ட் ஹைடு. சரி, எதனால டெசிஷன் பண்ண முடியல? வெரி குட், கிளாப் பண்ணுங்க. ஸ்கில் என்னன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கில் cannot identify. ஸ்கில் cannot identified. கரெக்டா? ஓகே, வெரி குட், சூப்பர். ஸோ அதை இன்னும் ஐடென்ட் பண்ணிக்கலாம். அதாவது இன்ட்ரெஸ்ட்டை வந்து ஃபாலோ பண்ணலை. எதில் இன்ட்ரெஸ்ட் உண்டு? ட்ராவலிங். நாட் இம்ப்ளிமெண்டிங் இன்ட்ரெஸ்ட். அடுத்து வந்து நாட் இம்ப்ளிமெண்டிங் இன்ட்ரெஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட். சரியா? cannot able to express. கம்யூனிகேஷன். ஸ்கில்ல வந்து +1 போட்டுங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஃபியர் பீப்புள்ஸ் கம். ஓகே, ஃபியர் வந்து எதுங்க வந்துச்சு? தம்பி, ஃபியரில் வந்து மேபி ராங்கிற ஃபீலிங் ஆஃப் ராங். வெரி குட். கம்யூனிகேஷன் இல்லை, கம்யூனிகேஷன் நோ ப்ராப்ளம். நெக்ஸ்ட் வந்து ஃபியர் வந்து கம்யூனிகேஷன். நெக்ஸ்ட் வாட்?
ஃபீலிங் ராங் +1. ஃபீலிங் ராங் +1. ஓகே. ஃபீலிங் ராங். டென்ஷன். ஃபீலிங். வெரி நைஸ். ஸோ அப்போ யார் இந்த சை பீப்புள் இருக்காங்க? சை கம். யார் லாஸ்ட் என்ன சொன்னீங்க? இவர் டென்ஷன். ஓகே. எதனால சை? நெகட்டிவ் கமெண்ட்ஸ். வெரி குட். கம் ஹியர். சைன் ஓட்டு அடுத்து வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ். ஓகே, வெரி குட். சார் இந்த பேட்ச் வந்து இந்த பேட்ச் நம்பர் 1 பேட்சாக மாறப்போகுது. என்னையிலிருந்து ஸோ உங்களுக்கு நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா, இதே எங்கள் கிளினிக் வந்தீங்கன்னா நாங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கு 5,000 சார்ஜ் பண்ணுவோம். ஒவ்வொருக்கும் 5,000 பண்ணுற மாதிரி நான் பண்ணியிருக்கேன். வெரி குட். ஸோ உண்மையிலே வந்து இன்றைக்கி அவங்க ப்ராப்ளம் என்னங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டாங்க. ஸோ இன்னிலேருந்து அதை நீங்கள் மாற்ற போகிறீங்க. ஓகேவா? சரி, இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த கான்ஃபிடென்ஸ் பீப்புள் இருக்காங்கல்ல, எத்தனை பேர் இருக்கீங்க? 14. சரி, இங்கே வருங்க. 1 2 3, அப்புறம் 1 2 3 சொல்லுங்கண்ணா. 1 2 3. ஓகே, அப்புறம் 1 2 3. ஸ்டார்ட். நீங்கள் இதை நான் சொல்கிறத வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு இண்டஸ்ட்ரியில் போயில வந்து நீங்கள் நம்பர் 1 போக முடியும். சரியா? இண்டஸ்ட்ரியல் உங்கள்கிட்ட என்ன விரும்புதுன்னா, ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு சர்வ். யார் முன்னாடி வர்றாங்களோ அவங்கள தான். அதே மாதிரி உங்களுக்கு cannot able to communicate well, that means you commit right or wrong but should not be idle. நீ சும்மாவே எனக்கு சரியானு இருக்கவே வேண்டாம். சரியா? இப்போ 1 மட்டும் முன்னாடி வாங்க. 1 நம்பர் எது? வாங்க. இப்போ ஒரு ப்ளீஸ் கம். ஒரு சின்ன ப்ராக்டிஸ் உங்களுக்கு இப்படி தான். 2 நினச்சிங்க, 3 நினச்சிங்க. இப்போ வந்து என்னென்னா, உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு ஈவெண்ட் நடந்திருக்கும். அதில் வந்து கான்ஃபிடென்ஸ் இல்லாதனால ஃபெயிலியர் ஆகிருப்பீங்க. அதை வந்து ஏதோ ஒரு இன்சிடென்ட் எடுத்துக்கணும். நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு ஒரு இன்சிடென்ட் எடுத்துக்கணும். அந்த இன்சிடென்ட்டு எப்படியெல்லாம் உங்களுக்கு பாதிச்சுங்கிறத வந்து இந்த ஒரு குழுவாக வந்து ஒரு ஆக்ட் பண்ணி காமிக்கணும். ஒரு குரூப் ஆக்ட். ஓகே, நீங்கள் தனியாக அந்த கார்னரில் போய் டிஸ்கஸ் பண்ணுங்கள். ஏதோ ஒரு ஆக்ட் உங்கள் லைஃப்பில் கான்ஃபிடென்ஸை ஃபெயிலியர் பண்ணியிருக்கோம். உங்கள் லைஃப்பில் வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து உங்கள் ஃபேமிலிலேயோ மற்றவங்களோ வந்து உங்களை வந்து உங்களுடைய கான்ஃபிடென்ஸை வந்து புரோக்கன் பண்ணுற மாதிரி கேவலப்படுத்தியிருப்பாங்க. அண்டர்ஸ்டாண்ட்? கேவலம்னா என்ன சொல்லுவீங்க மலையாளத்தில்? கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. நெகட்டிவ் கிரிட்டிசிசம். அந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட்டை ஏதோ ஒன்று எடுத்துங்க. உங்கள் லைஃப்பில் நடந்ததை நான் ஒரு குரூப்பாக டிஸ்கஸ் பண்ணி இதில் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து அந்த ஒரு ஆக்டை வந்து நீங்கள் குழுவாக ஒரே ஒரு கேரக்டரை குழுவாக செஞ்சு காமிக்கணும், குரூப்பாக செஞ்சு காமிக்கணும். ஓகே, டிஸ்கஸ் இட். மனசிலாயோ? யூ ட்ரை இட். பிகாஸ் நீங்கள் வந்து ஒரு கான்ஃபிடென்ட் பீப்புளாக மாறணுமா வேண்டாமா? மாறணுமில்ல? அதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இது. ஓகே, ஏன்னா லிசனிங்கை விட ப்ராக்டிஸ் மேக் பர்ஃபெக்ட். இப்போ கான்ஃபிடென்ட்டு நான் உங்களுக்கு சொல்லலை, க்ரியேட் பண்ணுறேன். ஐ எம் நாட் டெல்லிங் யூ த கான்ஃபிடென்ட் மெத்தடு, ஐ எம் கிரியேட்டிங் த கான்ஃபிடென்ட் லைஃப். வேல்யூ ஆஃப் மணி, பணத்தினுடைய வேல்யூ தெரியாதனால ஹவ் யூ லாஸ் அப்படிங்கிறத ஒரு ட்ராமேட்டிக்காக காமிக்கிறீங்க. ஃபியர் வந்து ஏர்லியர் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்பில் ஆரம்பத்துலேருந்தே வந்து ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஒரு பயப்பட்டிருப்பீங்க. நெகட்டிவ் கிரிட்டிசிசமாக இருக்கும், இந்த மாதிரிலாம் இருக்கும். மணி கிட்டாது. அதே ஏன்? ஒய் no saving. Why? Two kind of problem. One is you are not earning the money, so you cannot get money. So waste of money. So any one concept, waste of money or not earning. And ஒரு क्वेश्चन मार्क எப்போ மணி 5 लाख இன்வெஸ்ட் ചെയ്ത கைது क्वेश्चन मार्क போய் 5 லட்சம் ரூபாய் பண்ணி லாஸ் ஆக்கி எனி ஒரு டாபிக் அது மணி லாஸ். ஒரு நல்ல விஷயம் இது சொல்லியிருக்காப்புல, அவன் ஃப்ரெண்டு தான் இருக்காப்புல, ஆனால் ஃப்ரெண்டுகிட்ட என்ன செய்ய முடியல, கேட்க முடியல. இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் நடந்திருக்கா?
நடந்திருக்கா? உனக்கு நடந்திருக்கா? யார் இந்த மாதிரி நடந்திருக்கு பாருங்க. சைக்காலஜி வேறு, சைக்காட்ரிஸ்ட் வேறு. சைக்காட்ரிஸ்ட்ங்கிறது பிரெயின் டிஸார்டர். உங்களுக்கு வந்து யாராவது பார்த்தோன்னே பேசுறதுக்கு எத்தனை பேர்த்துக்கு ஹெசிடேஷனாக இருக்குது? கை தூக்குங்க. யாராவது பார்த்தா பேச முடியாது, கை தூக்குங்க. இது வந்து காம்பனண்ட் ஏ ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா உங்களால் வந்து அடுத்தவங்ககிட்ட கேட்க முடியாது. சரியா? எப்போவுமே நல்லா தெரிஞ்சுங்க, உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் அதை ரொம்ப நேரம் வச்சுக்க வேணாம். இம்மிடியேட்டாக காண்டாக்ட் பண்ணி கிளியர் பண்ணிட்டீங்கன்னா 3 மந்த்தில் யூ கேன் லைஃப் சேஞ்ச் இட். ஓகேவா? குட். உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாங்களா இந்த மாதிரி நடந்தது? எஸ்எஃப்எஸில் படிச்சுட்டு பிரவீன் கூட அப்போ கையில் காசு இல்லை, செலவாயிடுச்சு. பஸ்ஸுக்கு போகலான்னு பார்த்தேன், எங்கள் சேஞ்ச் இல்லை. அப்படியே கேட்டு பார்த்தேன். ஒரு அரை மணி நேரத்துக்கிட்ட சேஞ்சுக்காக தேடிகிட்டே இருக்கும், நம்மளாலும் கிடைக்கல. அப்புறம் கடைசியில் ஒரு ஆட்டோக்காரர் அதை கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் போனேன். அதனால் பஸ்ஸு வெரி குட். எப்போவுமே உங்களால் வந்து ஒரு விஷயம் செய்ய முடியல, அப்படியே ஸ்டாண்டாக இருக்கீங்கன்னா உங்களுடைய மைண்டில் ஒரு காம்பனண்ட் வந்து ஒர்க் ஆகலின்னு அர்த்தம். அதுக்கு தான் இந்த ப்ரொஃபஷனல் கன்சல்டிங் வேணும். ஸோ இனிமேல் எந்த பயம் இருந்தாலும் வி வில் சப்போர்ட் இட். ஓகேவா? குட். ஸோ இவங்க நல்ல ஒரு கான்செப்ட் பண்ணாங்க. கிளாப் இட். சரி, இப்போ இந்த மாதிரி பண்ண முன்னாடி உங்களுக்கு எப்படி தெரியுது? முதல்ல விட இந்த மாதிரி ஏதாவது பண்ணுறீங்களா ஸ்டேஜ்லாம்? இப்போ நீங்கள் வந்து ஒரு சிலர் தான் முன்னாடி வந்து இப்போ ஃபஸ்ட்டு இது இப்போ வந்திருக்கலாம், இதுக்கு முன்னாடி வாய்ப்பு கிடைக்காம வந்திருக்கலாம். யார் முதல்ல இப்போ நான் இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் பிளேவுக்கு நானும் வந்திருக்கேன்னு சொல்லி ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? நீங்கள் இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து சக்ஸஸ் ஆகணும்னா லிசன் 1 மினிட். நீங்கள் உங்களுக்கு தப்பு அப்படிங்கிற விஷயத்தை கவனிக்க வேண்டாம். தப்பான சரி பண்ணிக்கலாம். உங்களுடைய ஆக்டிவிட்டிக்கு நீங்கள் முதல்ல வர பழகிக்கணும். சரியா? அதற்கடுத்து இப்போ உங்களுக்கு லிஸ்ட்டு போட்டாச்சு, இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது. சரியா? இந்த ப்ராப்ளத்தை வந்து நீங்கள் 3 மாதத்துக்குள்ளே சரி பண்ணிடணும். அப்படி சரி பண்ண முடியலன்னா அதுக்கு we will support it. ஓகே? அதே மாதிரி உங்களுடைய எஜுகேஷன் உங்களுக்கு பத்தலை அல்லது வந்து அதிகமாக படிக்கலைங்கிறத நீங்கள் ஒரி பண்ணாமல், இப்போ இருக்கிற உங்களுக்கு நல்ல வாய்ப்பு இந்த சிஎன்சியில் வந்து நிறைய வேலை வாய்ப்பு இருக்குது. அதில் ஒரே விஷயம் என்னென்னா, ஒரு சைக்காலஜிஸ்ட் அப்படிங்கிற முறையில் நான் என்ன சொல்கிறேன்னா, கவனிக்கும் திறனை அதிகப்படுத்திக்கணும். சரியா? உங்களுக்கு அக்யூரசி 3.4 mm அப்படின்னா 3.4 mm மைண்டில் ஞாபகத்தில் வச்சுக்கிற அளவுக்கு இருக்கணும். கம்ப்யூட்டர் எப்படி ப்ரோக்ராம் ஆகிருக்குதோ நீங்களே ஹியூமன் ப்ரோக்ராம் ஆனீங்கன்னா உங்களுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. அதுக்கடுத்து நீங்கள் உங்களுடைய லாங்குவேஜ் ஸ்கில்லை முதல்ல கொண்டு வந்துடணும். ஓகே? உங்களுடைய ஃபேஸ்புக்கு சோஷியல் மீடியாவில் இருந்தீங்கன்னா உங்கள் ப்ரொஃபைலில் வந்து ப்ரொஃபஷ்னலாக ஒருத்தர்கிட்ட கொடுத்து ரெடி பண்ணிக்கணும். அதுதான் இனிமேல் உங்களுடைய டேக்லைனு. இன்னொரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுங்க. இன்னொரு 2-3 வருஷத்துக்கு பின்னாடி இப்போவே வந்துருச்சு, உன்னுடைய சோஷியல் மீடியா ஆக்டிவிட்டி பார்த்து தான் உன்னை வந்து ஒரு கம்பெனி வந்து டேக் ஓவர் பண்ணிக்கும். நீ அங்கே வந்து ஒரு சினி ஆக்டரோடு இருக்கிறது, ஜாலியாக இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா யூ ஆர் நாட் ஃபிட் ஃபார் த இண்டஸ்ட்ரியல் ஃபீல்டு. இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு மெஷின் வந்து சரியாக ஃபங்க்ஷன் ஆகலைன்னு என்ன பண்ணுவாங்க? அந்த மெஷினை ஸ்க்ராப்பு போட்டுருவாங்க இல்லையா? மெஷின் சரியாக வேலை செய்யலைன்னா இன்றைக்கி டுடே டெக்னாலஜி இஸ் நாட் ரிப்பேரிங் த மெஷின். அண்டர்ஸ்டாண்ட்? அது என்ன செய்யுது? ரீப்ளேஸ்மெண்ட் தான் பண்ணுது. அதே மாதிரி தான் நீங்களும். இஃப் ஆர் நாட் ஒர்க்கிங் வெரி வெல் யூ வில் ரீப்ளேஸ்டு பை another people. ஸோ இன்னையிலிருந்து வந்து உங்களுடைய ஸ்கில்லை அதிகப்படுத்திக்கணும். சொல்ல முடியாத அழுத்த நினைவுகள், அடக்க முடியாத அழுகை, கட்டுப்படுத்த முடியாத கோபம், தாங்க முடியாத கஷ்டம், தன்னை யாரும் புரிந்து கொள்வதில்லை என்ற ஏக்கம், அதிகமான பயம், தூக்கமின்மை, உடல் சார்ந்த வலி, இன்னும் இது போன்று பல சிக்கல்களிலிருந்து விடுபட நாங்கள் உதவுகிறோம். MSK Life Clinic Foundation.